ஹாய் ஹலோ தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் இது வரைக்கும் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி தான் நான் நார்மலான மனுஷன் தான். யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், காமெடி வீடியோஸ். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து யூடியூப்ல போடணும் அப்படின்னு இது வரைக்கும் தோணுனதே கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு 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 வருஷமாவே ரொம்ப நெருடலாக இருக்கு. என்னடா இது இப்படியே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி இருந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் மேபி கனெக்ட் ஆகலாம் நான் சொல்ற விஷயம். நம்ம எத்தனையோ தடவை வந்து ரோட்ல நடந்து போகும்போது இந்த வயசானவங்க இல்லை குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்கலாம் கிராஸ் பண்ணி போயிருப்போம். கண்டிப்பாக கிராஸ் பண்ணி போயிருப்போம். பட் நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல பிஸியாக இருந்திருப்போம், ஏதாவது ஒரு ஃபேமிலி விஷயத்தில் அவசரமாக போயிட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஐயா பசிக்குது அப்படின்னு காசு கேட்கும்போது நம்ம இக்னோர் பண்ணிட்டு நடந்து போகிறது வேற இல்லை அப்படின்னு கூட கையை தட்டி விட்டு போயிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக, யாராவது ஒரு லைஃப்பில் ஒரு தடவை பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு மனுஷன் அவரோட சம்பாரிச்ச காசுல, அவர் 200 கோடி சம்பாதிக்கிறாரோ 150 கோடி சம்பாதிக்கிறாரோ, அவர் சம்பாதிச்ச காசுல அவர் ஒரு விஷயம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, இவனுக்கு என்ன, இவன் சம்பாதிப்பான், இவன் வந்து கூத்தாடி, இவன் வாங்குற காசுல வந்து இவன் இஷ்டத்துக்கு தாம் தூம்னு செலவு பண்ணுவான், அவனுக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா அப்படின்னு. அதாவது அந்த மனுஷன் இப்பதான் பண்றாருன்றது தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டா சில போஸ்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மனுஷன் ரொம்ப வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காரு. பண உதவியாகவும் சரி, இல்லை ஒரு பாதிக்கப்பட்டவரோட வீட்டுக்கு டைரக்டா போய் அவங்களுக்கு மன ஆறுதல் கொடுத்து அவங்கள வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா ஓரளவு கொண்டு வரதுலையும் சரி, அந்த மனுஷன் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து இதுல இவங்க பெட்டரா அவங்க பெட்டராலாம் நான் சொல்ல வரல. என்னன்னா ஜென்ரலா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நல்லதா பாராட்டலாம். பாராட்ட முடியலாம் கம்முன்னு விட்டுருங்க, அதை பத்தி பேச வேணாம். அதை அப்படியே நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு நீங்க பாட்டில் உங்க வேலையை பார்க்கலாம். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஏன்னா நம்ம பண்ண மாட்டோம். ஓப்பனாவே சொல்றேன், நம்ம கிட்ட காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் நம்ம அந்த விஷயத்த பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது தோணாது. பண்றவங்கள அட்லீஸ்ட் நம்ம என்கரேஜ் பண்ணலனாலும் அவங்கள கிரிட்டிசைஸ் வந்து ரொம்ப நெகட்டிவா பண்ண வேணாம். காசு இருக்கிறவங்களும் பண்ண மாட்டான், மனசு இருந்தாதான் பண்ண முடியும். மனசே இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல யாருக்குமே வந்து இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணுன்ற மனசே இருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தா தானே பண்ண முடியும். அது ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா பெரிய விஷயம் தானே. சொந்த காசுல பண்றது ரொம்ப பெரிய விஷயங்க, யாரா இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. அதனால கிரிட்டிசைஸ் வேணாம், அதுதான். இது எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும் மனசுல நெருடிட்டே இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஒரு என் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணாதான் போட முடியுமாவே இந்த வீடியோ. யூடியூப்ல ஒன்று கிரியேட் பண்ணி இந்த வீடியோ மட்டும் போடுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இதுலயும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், நீ யாரா சொல்ல அப்படின்னு வந்தீங்கன்னா சரி பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி தான்.